வியர் பண்ணோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தான் நல்ல ஒரு காஃபி கலர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேனல் கட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து ஆஃபீஸ்க்குனே வந்து அளவெடுத்து தச்ச மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து 3 பீஸ் குர்த்தி செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ வித்தவுட் டிலே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பொட்டிக் ஸ்டைல் டைப்பில் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இது வந்து நான் வியர் பண்ணோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேம் பீஸ் வந்து மீஷோவில் கூட வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்றதுக்காக தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. பட் மெட்டீரியல் வைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேட்டர்ன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர்லெஸ் வந்து எல்லாமே சேம் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது நான் வியர் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. நான் போன இடத்துல என்ன உங்களுக்கு பர்த்டேவான்னு கேட்குற அளவுக்கு வந்து நல்லா ஒரு பிரைட் லுக் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த இடம் வந்து பேட்ச் ஒர்க் வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டு இங்கே வந்து எம்ப்ராய்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஸ்லீவுமே நமக்கு நல்லா ஒரு 3/4 ஸ்லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு இப்படி ஒரு பேட்ச் ஒர்க். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் இதில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் அது வியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதோட இதுவே தெரியும், கம்ஃபர்ட் ஜோனும் தெரியும், அதோட லுக்கும் உங்களுக்கு புரியும். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக், எங்கேயுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கும் வந்திருக்காது, லேஸ் ஒர்க்கும் வந்திருக்காது. நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது பேண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ துப்பட்டா வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்டில் வந்து வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த பிரிண்ட்டே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தெரியுதா? இங்கே வந்து நமக்கு காஃபி கலரில் இருக்கும், இங்கே வந்து நமக்கு பிளாக்கு ஒயிட்டு காஃபி எல்லாமே மிக்ஸ்டாகி இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கேயுமே நமக்கு வந்து அந்த மாங்காய்லாம் போட்டு ரொம்ப அழகாக தான் இருக்குது. பட் நமக்கு லுக் வைஸ் டக்குன்னு பார்த்தா பிளாக்கும் காஃபி கலரும் தான் ஹைலைட்டடாக தெரியும். ரொம்ப லைட் வெயிட்டடு, நல்லா ஒரு இதோட பிரிண்ட் வந்து நம்ம சொல்லலாம் கலம்கரி பிரிண்ட் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங்கான ஒரு கலர் தான். நல்ல ஒரு காஃபி கலர், காஃபி கொட்டை கலர் அப்படி கூட சொல்லலாம். இதோட பேண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதோட பேண்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே எலாஸ்டிகேட்டட் வந்து வராது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த பெல்ட் டைப்பில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பேக்கில் வந்து நமக்கு எலாஸ்டிகேட்டடாக இருக்கும். ஆனால் இது வந்து வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எனக்கு வியர் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. எனக்குனே வந்து அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ இது வந்து உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் பிடிச்சதே வந்து இதோட துப்பட்டா. நல்ல ஒரு பனாரசி ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் ஃபஸ்ட்டு டாப்பை காட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டாப்பை பாருங்களேன், ரொம்ப அழகாக ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கா. இந்த இடத்துல ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தாலும் நமக்கு பிரின்சஸ் கட் மாதிரி ஷோல்டர் பிரின்சஸ் கட் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து எண்டு வரைக்குமே வந்து இந்த யூனிவர்சல் பேட்டர்ன் லேஸ் ஒர்க், அதாவது சமோசா வந்து வச்சுருக்காங்க. ஸ்லீவ் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ். இந்த இடத்துல வந்து நமக்கு க்ரஷ்டு மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்கும் பார்த்திங்களா, ஃபுல்லாக கொச்சன்னு அந்த மாதிரி ஸ்லீவ். ஆக்சுவலாக எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்கிறத விட நம்ம வியர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபுல் ஸ்லீவில் இந்த இடத்துல நமக்கு கொச்சன்னு இருந்தால் பிடிக்கும்ல, ஸோ எனக்குமே இந்த இடத்துல கேதரிங்ஸ் மாதிரி இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். ஸ்லீவில் வந்து உங்களுக்கு எந்த லைனிங்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலே லைனிங் மாதிரி தான் இருக்கும். திக்காக லைனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைனிங்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா மெட்டீரியலே நமக்கு திக்காக இருக்குன்ட்டு. இது வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, பட் இதோட மெட்டீரியல் வந்து வேறு. அதனால் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு மட்டும் பயப்பட வேண்டாம். இதை வந்து இப்படி மேலே வச்சுட்டு வெயிட், இதை வந்து இப்படி வியர் பண்ணணும். அப்படி நம்ம வியர் பண்ணும்போது இது வந்து டாப் நாச்சாக இருக்கும் அதோட லுக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயங்கர கிராண்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ சிம்பிளும் கிராண்டும் சேர்ந்தால் ஒரு மாதிரியான மிக்ஸ்டாக ஒரு லுக் வந்து கொடுக்கும் பார்த்திங்களா, அது வந்து இதை நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பனாரசி ஸ்டைலில் இருக்குது, கோல்டன் கலரில் இருக்கும் உங்களுக்கு. அதில் இருக்க அந்த பூட்டாஸ், அந்த ஃப்ளவர் பிரிண்ட்ஸ் எல்லாமே
போதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மிஷின் வாஷ் வந்து பண்ணாதீங்க. கையில் சும்மா ஷாம்பு மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காய போட்டுருங்க. அப்படியே இதை போட்டு முறுக்கி இறுக்கி புழிஞ்சிங்கன்னா லைஃப் வந்து வராது துணிக்கு. அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு வரணும், ஃபேட் அவுட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அழகாக பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மட்டும்தான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். செகண்டாக இருக்கட்டும், அந்த காஃபி கலராக இருக்கட்டும், இப்போ பார்க்குறதா இருக்கட்டும், நல்ல ஒரு பார்ட்டி வியர், ஃபங்க்ஷன் வியர் கூட சொல்லலாம். நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ராமா க்ரீன் கலரில் இருக்குது. இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் வந்து நமக்கு கோல்டு கலரில், அப்புறம் பேரட் க்ரீன் கலரில் இதெல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஒர்க்கு. ப்ளஸ் நமக்கு நெக்கு கிட்டேயுமே இந்த மாதிரி ஒரு டை பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வேணும்னா அதை அவுட்டும் விட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இதுக்கு டாசில் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ஸ்லீவ். ஸோ ஸ்லீவுமே வந்து இங்கே ஒரு பிரிண்ட் வந்திருக்கு. நார்மலாக இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே இதே பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வியர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணுங்கள். வேறு எதுவுமே மாற்றி ஆர்டர் பண்ணாதீங்க. இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு செகண்ட் தாட்டே வேண்டாம். ஃபிட்டிங் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேனல் கட்டு. ஸோ பேனல்லாம் தெரியல, கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேனல் கட்டு தான். பேக்கில் வந்து நமக்கு லேஸ் எதுவுமே வந்திருக்காது. பட் ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு அந்த பேனலில் லேஸ் வச்சுருப்பாங்க. சேம் அந்த சமோசா லேஸ் வச்சுருப்பாங்க. இதில் நமக்கு எட்ஜஸ்லேயுமே வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது அவ்வளோ லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கு ஹைலைட்டே இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து பேரட் க்ரீன் கலரில் ஒரு துப்பட்டா. செம்ம லைட் வெயிட்டட் தெரியுதா? பேரட் க்ரீன் கலரில் உங்களுக்கு டாப்பில் இருக்க மாதிரியே அந்த மாதிரி பிரிண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ப்ளஸ் நேவி ப்ளூ கலர்லையுமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் இருக்கும். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். அதான் அந்த கலர் போட்டிருக்கால, அவள் தான்ப்பா என் ஒய்ஃப், அவள் தான்ப்பா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அழகாக வந்து காட்டி டக்கு நம்மளை பின் பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு அழகான ஒரு கலர். ஸோ இதில் வந்து நமக்கு லைனிங் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லைனிங் எதுவும் கிடையாது. பட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியாது. மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்குது. இதெல்லாம் நமக்கு பார்ட்டி வியர், ஃபங்க்ஷன் வியர்க்கெலாம் பர்ஃபெக்ட் சாய்ஸஸ் சொல்லலாம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நல்ல ஒரு மெட்டீரியல். பேண்ட் வந்து நமக்கு நல்லா ஒரு ஒயிட் பேண்ட் மாதிரி வரும். யூஸ்வலாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு வைடாக இருக்கும். உங்களுக்கு நான் காட்டினா தான் புரியும். நல்லா வைடாக இருக்கா? இங்கேயுமே நமக்கு சேம் அந்த ஸ்லீவ் கிட்ட மாதிரி ஒரு மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் வச்சுருப்பாங்கல்ல பிரிண்ட்டில். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே பிரிண்ட் தான், பேட்ச் ஒர்க் நினச்சாதீங்க. இது எல்லாமே மல்டி பிரிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஓவராலாக நமக்கு லுக் வந்து டாப் நாச். பர்த்டேக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கே வேணாலும் போட்டு போகலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் மோட்லேயே நான் வந்து இருக்கேன்னா அதுக்கு இது வந்து என்கிட்ட சேமே வந்து பிங்க் கலரில் வந்துருக்கும். பட் நான் வந்து அது பொட்டிக்கில் வந்து வாங்கினா அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சு. பட் சேம் பேட்டர்னாக இருக்கே, மெட்டீரியல் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா, ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்டிங் போட்டுடலான்றதுக்காக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இன்கேஸ் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், எனக்கும் உங்களை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு சைஸ் வந்து பெருசாக வாங்கி இதை வந்து நம்ம ஆல்டர் வந்து பண்ணிக்கலாம். மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குது, ஸ்டிச்சிங்கும் நல்லா தான் இருக்குது. எனக்கு அந்த ஃபிட்டு தான் வந்து பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஸ்லீவ்லேயுமே வந்து நமக்கு அழகாக இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக. இந்த கலரும் நல்லாயிருக்கு, இதோட துப்பட்டாவும் நல்லாயிருக்கு. எனக்கு அந்த ஃபிட்டு மட்டும்தான் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. மேபி ஷேப் வியர் போட்டோன்னா கரெக்டாக இருக்குமோ என்னவோ. ஸோ நமக்கு துப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக. ப்ளஸ் எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு லேஸுமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் பிளெயின் பேண்ட் தான். உங்களுக்கு எங்கேயுமே வந்து எந்த பேட்டர்னு, பிரிண்ட்டு, லேஸுன்னு எதுவுமே வந்திருக்காது. இதில் வந்து பாக்கெட் இருக்கும். எனக்கு பேண்ட்டில் பாக்கெட் இருந்தால் பிடிக்கும், டாப்பில் பாக்கெட் இருந்தால் தான் பிடிக்கும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த இடம் ஆல்ரெடி நமக்கு பல்ஜாக இருக்கும், அந்த பக்கம் வேறு கொஞ்சம் இது வச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் பல்ஜாக தெரியும். நம்மளை கொஞ்சம் ஒல்லியாக காட்டணுன்னா டாப்பில் வந்து பாக்கெட் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் சைஸில் இருக்கவங்கெல்லாம். ஸோ இது வந்து எனக்கு மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே பிடிச்சிருக்கு. சைஸ் இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்குமே வந்து அளவெடுத்து தச்ச மாதிரியான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுலேயுமே வந்து நமக்கு பேண்ட்டில் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க.
ஸோ நல்லா ஒரு ராமா க்ரீன் கலர். இதில் வந்து நமக்கு ஒயிட் கலரில் அப்புறம் ஒரு பேபி பிங்க்குன்ற பேரட் க்ரீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன்னால உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக வியர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டால் இது வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ் கூட நான் சொல்லுவேன். இதுலேயுமே நமக்கு லைனிங் வந்து வராது, பட் மெட்டீரியல் வந்து நல்லா திக்காகவே தான் இருக்குது. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் 3/4 ஸ்லீவ் இருக்கும். நெக் வந்து நல்லா ஒரு ரவுண்ட் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் வந்திருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். இது நீங்கள் டே ஃபுல்லாக வியர் பண்ணனால ஆஃபீஸ்க்கும் போட்டுகிட்டு போகலாம், காலேஜுக்கும் போட்டுகிட்டு போகலாம், ஈவன் ட்ராவலுக்கு கூட இது வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரெண்டு. இது எல்லாமே சைட் ஸ்லிட்டட் தான். எனக்கு ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு மாதிரி எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரியான ஒரு கலர். நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் மேபி ஃபுல் எல்லோவாக தெரியும், பட் இது வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரியான கலராக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயுமே நமக்கு வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலரில் வந்து பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார்ட்ஸ்லாம் விளையாடும் போது இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி ஒரு பிரிண்ட் ஃபீல். ஸோ ஃபிட்டிங்லாம் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. வித்தவுட் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம். உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். இதோட துப்பட்டாவும் ரொம்ப அழகாக இருக்கும். துப்பட்டாவும் சூப்பராக இருக்குது. இது நல்லா மல்டி கலர் பிரிண்ட் மாதிரி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலர்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். 2 பேரும் டேஸ்ட் வந்து மேட்ச் ஆதான்னு பார்க்கலாம். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பாய் பாய், டேக் கேர்.